புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலோடு சேர்த்து புதுச்சேரியின் 30 தொகுதிகளுக்கான தேர்தலும் இம்மாதம் 16ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்கிறது. காங்கிரஸ் கட்சி 15 இடங்களிலும் திமுக 2 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. இந்த தேர்தலில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி 8 இடங்களில் வெற்றி பெற்றது. இதையடுத்து மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்ஆர் காங்கிரசின் முயற்சி தோல்வி கண்டது. அதிமுக 4 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. மாஹே தொகுதியில் ஒரு சுயேட்சை வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளார். 15 ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு 4 பெண் உறுப்பினர்கள் தேர்வாகியிருக்கின்றனர். புதுச்சேரி தேர்தலில் வெற்றி பெற்ற முக்கிய வேட்பாளர்கள் பற்றி இப்போது பார்க்கலாம். இந்திரா நகரில் போட்டியிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியின் ஆறுமுகத்தை 3404 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். வில்லியனூர் தொகுதியில் போட்டியிட்ட புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் நமச்சிவாயம் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயக்குமாரை தோற்கடித்தார். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் அதிமுக வேட்பாளர் கணேசனை 5106 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். என்ஆர் ஆட்சியின் காரணமாக எங்களுடைய தொகுதி முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த வெற்றி என்று சொல்ல வேண்டும். அந்த வெளிப்பாட்டின் காரணமாக இன்றைய தினம் வந்திருக்கின்ற இந்த விடையை வைத்துக் கொண்டு எங்களுடைய தொகுதி மக்களுக்கு நான் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் புருஷோத்தமன், அதிமுக மாநில தேர்தல் பிரிவு செயலாளர் கண்ணன், காரைக்கால் தெற்கு தொகுதியில் கடந்த 25 ஆண்டுகளாக எம்எல்ஏவாக இருந்த நாஜீம் ஆகியோர் தோல்வியை தழுவியிருக்கின்றனர். புதுச்சேரி தேர்தலின் மற்றொரு சுவாரஸ்ய தகவலாக 15 ஆண்டுகளுக்கு பிறகு 4 பெண்கள் சட்டப்பேரவைக்கு தேர்வாகியுள்ளனர். காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டமானது இன்று இரவு அல்லது நாளை காலை நடைபெற இருக்கின்றன. அப்போது அந்த கட்சியுடைய சட்டமன்ற கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள். இதன் பிறகு பதவியேற்பு விழா எப்போது நடத்துவது என்பது குறித்தும் அந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டம் நடைபெறும். அப்போது ஆட்சி அமைக்க போவது குறித்தான உரிய நடவடிக்கைகள், உரிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று தெரிய வருகின்றது. புதிய தலைமுறை செய்திக்காக புதுச்சேரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் சீதருடன் ரகுமான்.